இப்படி கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் 10 நண்பர்களுடன் ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறீர்கள். 9 நண்பர்கள் காரமான உணவை 9 நண்பர்கள் ஆர்டர் செய்கிறார்கள். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காத அந்த உணவையே நீங்களும் சாப்பிட வேண்டிய நிலை ஏற்படும். நாம் வாக்களிக்க தவறினால் இதுதான் நடக்கும். நீங்கள் மௌனமாய் இருப்பது மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க நீங்களே கொடுக்கும் அனுமதி. தேர்ந்தெடுக்கும் உரிமை ஒரு வரலாற்று பயணம். இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் தற்செயலாக உருவானது அல்ல. முதல் பொது தேர்தல் 1951 ஆண்டு அக்டோபர் முதல் 1952 பிப்ரவரி வரை இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அன்று எழுத படிக்க தெரியாத லட்சக்கணக்கான இந்தியர்கள் தங்களால் சரியாக வாக்களிக்க முடியும் என்று உலகிற்கு நிரூபித்து காட்டினார்கள். மெட்ராஸ் மாகாண தேர்தல் அதே 1952 ஆண்டு தான் பழைய மெட்ராஸ் மாகாணத்திற்கான முதல் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது. இன்று நாம் அடிப்படை தேவைகளுக்காக போராடக்கூடாது என்பதற்காகவே அன்று நம் முன்னோர்கள் நமக்காக இந்த வாக்குரிமை என்ற ஆயுதத்தை உருவாக்கி தந்தார்கள். வாக்களிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? வாக்களிக்காமல் இருப்பது வெறும் ஒரு நாள் விடுமுறை அல்ல, அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். குறைந்தபட்சத்தின் ஆட்சி. மிக குறைவான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கையை தீர்மானிப்பார்கள். பொறுப்பற்ற நிர்வாகம். நீங்கள் வாக்களிக்க வரமாட்டீர்கள் என்று தெரிந்தால் அரசியல்வாதிகள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைப்பார்கள். மௌன வரி. நீங்கள் வரி கட்டுகிறீர்கள், சட்டங்களை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் வாக்களிக்கவில்லை என்றால் குறைகளை தட்டி கேட்கும் உரிமையை நீங்கள் இழக்கிறீர்கள். ஒரு சுவாரஸ்யமான உண்மை, பல முன்னேறிய நாடுகளில் கூட பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை மிக தாமதமாகவே கிடைத்தது. உதாரணமாக சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த முதல் நாளிலேயே அனைவருக்கும் வாக்குரிமை, யூனிவர்சல் சஃப்ரேஜ் வழங்கிய நாடு என்பது நமக்கு பெருமை. உலக பார்வை. தேர்தல் இல்லாத நாடுகளை கவனித்து பாருங்கள். அங்கு அமைதியின்மை, மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஊழல் ஆகியவை மலிந்து கிடக்கின்றன. அங்கு மாற்றத்தை கொண்டு வர மக்கள் வன்முறையை தான் நாட வேண்டியுள்ளது. ஆனால் நம்மிடம் வாக்குப்பெட்டி என்ற அமைதியான ஆயுதம் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்துவோம். இளைஞர்களுக்கு எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது? முன்மாதிரியாக இருங்கள். உங்கள் குழந்தைகளை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்லுங்கள். உங்கள் விரலில் உள்ள அந்த அழியாத மை ஒரு பெருமைக்குரிய அடையாளம் என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.